கடைசி வரைக்கும் அது நடந்தது. அவரை ஒழிக்கும் எதிரி அவர் பிறக்கல. அது வந்து என்னன்னா அந்த டோன் அந்த லைஃப் முழுக்க கூட வந்து அவரை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கிற விஷயம். அவருடைய இறப்பு அந்த மாதிரியே நடந்தது. 1966 பிப்ரவரி. If you come with you, if you don't, அத்தனை பேருமே கொச்சைப்படுத்திக் கொண்டிருப்பது சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினார். ஆனால் அதை யார் சொல்லுகிறார்? டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார். எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அதற்காக சொல்லி அவரை சாவர்கர் வந்து தீர்க்கதரிசி. அவர் வந்து கப்பல்ல கொண்டு வராங்க, பிரிட்டிஷ் கப்பல்ல. யாரும் இல்லை, அதனால எல்லாரும் ஃபுல் அட்டெண்டன்ஸ் போட்டு நானும் வந்துட்டேன் சார். கவனிச்சிங்களா? அந்த கடைசி 7வது வருஷம் 3வது நான் தான் சார் பட்ஜெட்டில் போட்டுருந்தேன். 1966 பிப்ரவரி 1ஆம் தேதி அவர் இனி பாருங்க, ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல ராகுல் காந்தி. ஒரு நாள் அளவுக்கு கூட சிறைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக சட்டம் கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி கொண்ட ராகுல் காந்தி 11 ஆண்டு காட்டி கொடுக்கிறார். அவர் மட்டும் மாட்டிக்காமல் இருந்தது சரித்திரமே வேறாக ஆகியிருக்கும். அது வேற விஷயம். டாக்டர் எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் நினைவு பரிசு வழங்கினார். எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் எழுத்தில் வீர சாவர்கர் ஒரு கலகக்காரரின் கதை. வீர சாவர்கர் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு 2 நெருங்கிய நண்பர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 2 நபர்கள் Who is a Hindu அப்படிங்கிற கேள்விக்குறியோட அது புத்தகமாக வெளியிடப்படுகிறது. சோ ஒரே புத்தகம், என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை.